ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவின் மூலம் ஆங்கில எழுத்துக்களை எழுதும் முறையை அறிந்து கொள்ளப் போகிறோம். கம், let's learn to write the alphabets step by step. நாம் ஆங்கில எழுத்துக்களை எழுதும் பொழுது ஸ்டாண்டிங் லைன்ஸ், ஸ்லீப்பிங் லைன்ஸ், ஸ்லாண்டிங் லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ் ஆகியவற்றை பயன்படுத்தி தான் எழுத போகிறோம். வாங்க எழுதலாம். நாம் ஆல்ஃபபெட்ஸ் லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் கர்வ்ஸ் எப்படி எழுதுறதுன்னு கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது மாதிரி ஒரு ரூல்டு நோட் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி என் கூடவே எழுதிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு இந்த கோட்டில் எழுதுறதுக்கு கோட்டுக்கு மேலே கையை வச்சுட்டு மேலே இருந்து இந்த கோடு வரைக்கும் மட்டும் ஒரு கோடு போடுங்க ஸ்ட்ரெயிட்டாக. திரும்ப சொல்கிற பாருங்கள், கோட்டுக்கும் மேலே நல்லா வச்சுட்டு கீழே வரைக்கும் கோடு வரைக்கும் மட்டும் கோடு போடுங்க. இதே போல் இந்த லைன் ஃபுல்லாக உங்களுக்கு எத்தனை கோடுகள் போட முடியுமோ நல்லா இடம் விட்டு விட்டு போடுங்க. சொல்லிக்கிட்டே போடுங்க. மேலே வச்சு கீழே கோடு வரைக்கும் மட்டும் இழுத்து விடுறோம். மேலேருந்து கீழே கோடு வரைக்கும் மட்டும் சொல்லிகிட்டே எழுதுங்க. மேலேருந்து கீழே கோடு வரைக்கும் மட்டும் போடுறோம். மேலேருந்து கீழே எப்படி எழுதுகிறோம்? மேலேருந்து கீழே. உங்கள் நோட் புக்கில் எது வரைக்கும் எத்தனை கோடுகள் போட முடியுமோ அப்படி அத்தனை கோடுகள் மேலேருந்து கீழே போடுங்க. அடுத்தது நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருந்து மேலே போட போகிறோம். கோட்டில் வைக்கிறீங்க, மேல் நோக்கி இழுத்து விட்றீங்க. ஆனால் மேலே இருக்க கோட்டை தொடாதீங்க. கீழே கோட்டிலிருந்து மேல் நோக்கி ஸ்ட்ரெயிட்டாக, கோட்டிலிருந்து மேலே ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுறோம். கீழிருந்து மேல் சொல்லிகிட்டே எழுதுங்க. கீழிருந்து மேல் ஒரு கோடு எழுதுகிறோம். உங்கள் நோட் புக்கில் எத்தனை எழுத முடியுதோ அத்தனை எழுதுங்க. கோட்டில் வச்சு கோட்டிலிருந்து மேலே மட்டும்ங்கிறோம். இன்னும் எக்ஸ்ட்ரா உங்கள் நோட் புக்கில் போட முடியும்னா போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த கோடையே நேர்கோடாக இல்லாமல் சாய்வு கோடு போட போகிறோம். அதுக்கு வலது பக்கம் இந்த நம்ம ஏற்கனவே கோடு போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து கூட நினைக்கலாம், கொஞ்சம் தள்ளி இடது பக்கம் கோடு வரைக்கும் போகிற மாதிரி போட போகிறோம். கொஞ்சம் சாய்வாக ஆரம்பித்து கோடு வரைக்கும் மட்டும் சாய்வாக போடுறோம். இது சாய்வு கோடு. இதையும் மேலேருந்து கீழே போடுறோம். சாய்வாக மேலேருந்து கீழே எத்தனை கோடுகள் போட முடியுமோ அத்தனை போடுங்க. சாய்வாக மேலிருந்து கீழே கோடு வரைக்கும் மட்டும் போடுறோம். இப்போ அடுத்தது அதே கோடை கீழே இருந்து மேலே போட போகிறோம். சாய்வாக அப்படியே போட்டு பாருங்கள். சாய்வாக கீழே இருந்து மேல், கீழே இருந்து மேலே போடுறோம், ஆனால் சாய்வாக போடுறோம். உங்கள் நோட் புக்கில் எத்தனை கோடு போட முடியுதோ போட்டு பாருங்கள். கீழே இருந்து மேலே சாய்வாக போடுறோம். மேலே இருக்கிறது ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கோம் ரெண்டும், இது சாய்வாக போட்டிருக்கோம். இப்போ அதையே அப்படியே ஆப்போசிட்டில் போட போகிறோம். இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் சாய்வாக போட போகிறோம். இதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சாய்வாக இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் கோடு போடுறோம். அதுவும் கோடு இருக்கிற வரைக்கும் மட்டும்தான், கோட்டை தாண்டி போகக்கூடாது. மேலிருந்து கீழே இதை போட்டு முடிச்சிட்டிங்களா? அதன் பிறகு கிடைமட்ட கோடு இருக்குது. அதுவும் எப்படி பார்த்திங்கன்னா, இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் கொஞ்சம் தூரத்துக்கு போட்டுட்டு விட்டுருங்க. நல்லா கோட்டு மேலேயே இருக்கிற மாதிரி போடுங்க. இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் நோக்கி போடுறோம். இதையும் நல்லா போட்டு பாருங்கள். அடுத்தது நம்ம போட்டு பார்க்க வேண்டியது கர்வ், வளைவு கோடு. அதுக்கு நல்லா கோட்டு மேலே இருந்து இந்த பக்கமாக வளைச்சி இடது பக்கமாக வளைச்சி கோட்டை தொட்டு இப்படி விடுங்க. திரும்பவும் போட்டு பாருங்கள். இப்படி கையை வைக்கிறீங்க,
இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போயிட்டு இப்படி வளைச்சி இப்படி வரீங்க. எழுதும்போது நல்லா அழகாக வளைச்சி போடுங்க. இப்போ தான் எழுத்துக்கள் எழுதும்பொழுது அழகாக வரும். கொஞ்சம் அதிகமாக வளைஞ்சிருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது இதே வளைவு கூட ஆப்போசிட்டாக வரைய போகிறோம். இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் வந்து வளைக்க போகிறோம். இதையும் ஒரு லைன் ஃபுல்லாக அழகாக வளைங்க. இங்கே வச்சுட்டு இந்த பக்கமாக வளைச்சி இப்படி போடுறோம். எப்படி போடுறேன்னு நல்லா கவனிச்சுட்டு அதே மாதிரி போட்டு பாருங்கள். இப்போ இதே கர்வை கீழே இருந்து மேலே போய் அப்புறம் கீழே வரப்போகிறோம். கோட்டில் வச்சுட்டோம், மேலே போகிறோம், வளைச்சி கோடு வரைக்கும் வந்துடுறோம். இதே மாதிரி திரும்பவும் போட்டு பாருங்கள். கீழே இருந்து மேலே போகிறோம், வளைச்சி கீழே வந்துடுங்க. கீழே இருந்து மேலே போகிறோம், வளைச்சி இப்படி வந்துடுங்க. நீங்கள் புதுசுங்கிறதுனால கொஞ்சம் சின்னது பெருசாக வந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் கீழே இருந்து மேலே போய் வளைச்சி இந்த கோடு வரைக்கும் எங்கே ஆரம்பித்தோமோ அது வரைக்கும் வந்துடணும். அது மாதிரி போடுங்க. இப்போ இதையே அப்படியே ஆப்போசிட்டாக போடணும். மேலே கையை வச்சுட்டு கோட்டை தொட்டு வளைச்சி இப்படி போடணும். இதுவும் கர்வ் தான், வளைவு கோடு தான். இதையும் போட்டு பாருங்கள். மேலேருந்து கீழே வந்து கோட்டை தொட்டு மேலே போகணும். உங்களுக்கு எத்தனை வருமோ அத்தனை போடுங்க. ஆனால் ரொம்ப கிட்ட கிட்ட போடாமல் கொஞ்சம் இடம் விட்டு விட்டு போடுங்க. ஸோ இவ்வளோ தான். இதை வச்சுட்டு நம்ம அடுத்தது லெட்டர்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்மால் லெட்டர்ஸ் நான் உங்களுக்கு இப்போது சொல்லித்தரேன். அதன் பிறகு கேபிட்டல் லெட்டர்ஸ் எழுதிக்கலாம். ஏன்னா ஸ்மால் லெட்டர்ஸ் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வடிவம் எப்படி இருக்குது, அந்த வடிவத்தை கொண்டு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி எழுதுகிற ஹேபிட் வந்துடுச்சு. அது அப்படி கிடையாது. அதுக்குன்னு இருக்கிற மெத்தடை பயன்படுத்தி தான் எழுதி ஆகணும். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்மால் லெட்டர்ஸ் எழுதிடலாம். அதுக்கு நம்ம ஏற்கனவே எழுதி பழகின கர்வில் நம்ம இப்போ எழுதி பார்த்ததில் இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் இடையில பெருசாக எழுதி பார்த்தோம். ஆனால் ஸ்மால் லெட்டர்ஸ்னு வரும்பொழுது இதில் பாதி தான் வரணும். ஸோ இங்கே நடுவில் வச்சுட்டு இந்த பக்கமாக அப்படி திருப்பி இப்படி வந்து மேலே போய் இப்படி வந்துடணும். அவ்வளவு தான் ஏ. திரும்ப சொல்கிற பாருங்க. இங்கே வைக்கிறீங்க, கொஞ்சமாக பின்னாடி போயிட்டு மேலே போய் இப்படி வந்துடணும் ஏ. இதை வளைச்சலாம் விட வேணாம். நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம எழுதி பழகிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல லேசாக ஒரு வளைவு வந்துடும். அது வளைவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்படி வளைச்சி விட தேவையில்லை. அப்படி இந்த கோட்டை வந்து தொட்டால் போதும். வைக்கிறீங்க, பின்பக்கமாக வரீங்க, மேலே போகிறீங்க, அப்படியே கீழே வந்துடுறீங்க. சொல்லிக்கிட்டே எழுதுங்க. நடுவில் வச்சுட்டு பின்பக்கமாக வளைச்சி மேலே போய் கீழே வந்துடுறீங்க ஏ. இது என்ன லெட்டர் எழுதுகிறோம்? ஏ. சொல்லிக்கிட்டே எழுதுங்க. ஏ. என்ன லெட்டர் இது? ஏ. உங்களாட்டி எத்தனை எழுத முடியுமோ அத்தனை எழுதுங்க. அடுத்து உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றதுக்காக நான் ஒரு லைன் விட்டுடுறேன். அடுத்து நம்ம எழுத போகிறது பி. நல்லா கவனிங்க. இந்த கோட்டுக்கும் கொஞ்சம் இடம் விட்டுட்டு மேலேருந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக கீழே இருக்க கோடு வரைக்கும் ஒரு நேர்கோடு போடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த நேர்கோட்டு மேலேயே இப்படி பாதி வரைக்கும் போயிட்டு இந்த பக்கமாக ஒரு வளைவு கோடு போட்டோன்னா பி. எல்லாம் கவனிச்சிக்கிட்டே எழுதுங்க. மேலே கை வைங்க, கீழே கோடு வரைக்கும் வாங்க. இந்த நேர்கோடு மேலேயே பாதி வரைக்கும் போயிட்டு இந்த பக்கமாக வளைங்க பி. திரும்பவும் பாருங்கள். மேலேருந்து கீழே போடுங்க, பாதி வரைக்கும் மேலே போயிட்டு வளைங்க பி. பார்த்துக்கிட்டே எழுதுங்க, சொல்லிக்கிட்டே எழுதுங்க. மேலேருந்து கீழே ஒரு நேர்கோடு, அதன் பிறகு பாதி வரைக்கும் போயிட்டு ஒரு வளைவு வளைச்சா பி. நேர்கோடு, அதன் பிறகு பாதி வரைக்கும் போயிட்டு ஒரு வளைவு பி. உங்களுக்கு எத்தனை எழுத முடியுதோ அத்தனை எழுதுங்க. அடுத்த லெட்டர் சி. இது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஏற்கனவே கர்வ் போட்டு பழகிருக்கிறோம். ஸோ அதில் சின்னதாக எழுதணும். ஏன்னா ஸ்மால் லெட்டருங்கிறதுனால பாதி தான் இருக்கணும்.
சி. இப்படி கையை வைக்கிறீங்க, இந்த பக்கமாக அப்படி வளைக்கிறீங்க, சி. அவ்வளவுதான். நல்லா இடம் விட்டு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம எழுதியிருக்கிறது ஏ, பி, சி. அடுத்தது நம்ம எழுத போகிறது டி. டிக்கு நம்ம இங்கே சி எழுதணும் இல்லைங்களா, அதே போல் சி மாதிரி போட்டுட்டு நல்லா மேலே போயிட்டு கீழே வந்து விட்டுடுறோம். அவ்வளோதான் டி. ஏற்கனவே சி போட்டதுனால சி மாதிரி போட்டு மேலே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துடணும். இங்கே சி இருக்கிற மாதிரியே போடுறோம், இல்லை மேலே போகிறோம், அதே கோட்டில் கீழே வந்து விட்டுடுறோம். டி. இது என்ன லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி. சொல்லிக்கிட்டே எழுதுங்க. சி மாதிரி போட்டு மேலே போயிட்டு கீழே வந்துட்டோன்னா முடிஞ்சிச்சு. டி. சொல்லிக்கிட்டே எழுதுங்க. வேணும்னா வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எழுதி பழகுங்க. நம்ம எழுதியிருக்கிறது ஏ, பி, சி, டி. அடுத்து நம்ம எழுத போகிறது இ. இதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் இருக்கணும் சின்னதாக ஒரு ஹைஃபன் மாதிரி ஒரு கோடு போட்டு, படுக்கை கோடு போட்டு இப்படி வளைச்சிட்டோன்னா இ. சின்னதாக ஒரு கோடு போட்டு இப்படி வளைச்சோன்னா இ. உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி போடுங்க, போட போட வந்துடும். பட் ஆனால் இந்த சின்ன கோடு போட்டு மேல் நோக்கி போய் இப்படி வளைச்சி வந்து இப்படி போட்டால் இ. அது நல்லா கவனமாக போடுங்க. இ. உங்களுக்கு எத்தனை வருதோ அத்தனை போடுங்க. ஆரம்பிக்கும் போது மட்டும் அந்த சின்ன கோடு போட்டு வளைக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதன் பிறகு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப். எஃப்க்கு நம்ம மேலே லேசாக வளைச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு, அவ்வளோதான் எஃப். இந்த இடத்துல வளைவாக இருக்குங்கிறதுனால இந்த கோடு ஃபுல்லாக வளைவாக இருக்கும்னு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். லேசாக மேலே வளைச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டிங்கன்னா எஃப். மேலே வளைச்சிட்டு கீழே போட்டால் எஃப். முன்னாடிலாம் நம்ம இந்த எஃப் மட்டும்தான் 4 கோட்டில் வரும். இப்போ 4 லைன் நோட்டில் எழுதும்போது 4 லைனில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது கீழே வளைச்சி விடுவோம். ஆனால் இப்போ அப்படி எழுதுறது கிடையாது, இப்படி தான் எழுதுகிறோம். ஸோ மேலே வளைச்சிட்டு இப்படி லேசாக மேலே வளைக்கிறீங்க, இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுறீங்க. எஃப். சொல்லிக்கிட்டே எழுதுங்க, ஒரு லைன் ஃபுல்லாக எழுதுங்க. உங்களுக்கு எத்தனை எழுத முடியுதோ அத்தனை எழுதுங்க. எஃப். ஓகேங்களா? இப்போ அடுத்தது ஜி. நம்ம ஏற்கனவே சி எழுதணும். ஸோ எல்லா லெட்டர்ஸுக்கும் அந்த சியை ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸி. ஒரு வளைவு கோடு தான், இடது பக்கமாக வளைக்கணும். அதை நான் சி அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே சி தெரியும், அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அடுத்த லெட்டர் ஜி எழுதுறதுக்கு ஒரு வளைவு கோடு, கோட்டை தொட்டு போட்டுட்டு கீழே வந்து இப்படி வளைச்சி விடணும். இது வளைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு வளைக்க வேணாம், லேசாக வளைச்சா போதும். சி போடுற மாதிரி ஒரு வளைவு வளைச்சி மேலே போயிட்டு ஏ அப்படின்னா இதோட நிப்பாட்டிடுவோம். ஜிங்கிறதுனால கோட்டுக்கும் கீழே வரணும். ஜிங்கிற எழுத்து எப்போ நம்ம ஒரு சிங்கிள் லைனில் எழுதினாலும் இதே போல் இருக்கணும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வளைக்கும் போது சிங்கிறது இந்த கோட்டில் கீழே வளைஞ்சிடணும். மேலே போயிட்டு கீழே வந்து வளைச்சி விட்டால் ஜி. சொல்லிகிட்டே எழுதுங்க. ஜி. எத்தனை எழுத முடியுமோ அத்தனை எழுதுங்க. இப்படி வளைச்சிட்டு கோட்டுக்கும் கீழே வந்து இப்படி வளைக்கணும். ஜி. சொல்லிக்கிட்டே எழுதுங்க. வளைக்கிறோம், மேலே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து இப்படி வச்சிடுறோம். அவ்வளோதான் ஜி. அடுத்தது ஹெச். இந்த கோட்டுக்குலேருந்து கீழே வரோம், நேர்கோடு இந்த கோடு வரைக்கும் போட்டுட்டு மேலேயே போயிட்டு இந்த கோடு வரைக்கும் மட்டும் வந்து விட்டுரும். அவ்வளோதான் ஹெச். மேலேருந்து ஒரு நேர்கோடு பாதி வரைக்கும் போயிட்டு இப்படி வளைச்சோன்னா ஹெச். ஒரு நேர்கோடு அதில் பாதி வரைக்கும் போயிட்டு இப்படி வளைச்சோன்னா ஹெச். சொல்லிகிட்டே போடுங்க. நேர்கோடு, நேர்கோட்டு மேலேயே போயிட்டு வளைச்சோன்னா ஹெச். நேர்கோடு,
மேலே போயிட்டு வளைச்சோன்னா ஹெச். நேர்கோடு மேலே போயிட்டு வளைச்சோன்னா ஹெச். உங்களுக்கு எத்தனை எழுத முடியுமோ அத்தனை எழுதுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஹெச். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐ. இது பாதி தான் இருக்கணும் ஸ்மால் லெட்டருங்கிறதுனால அவ்வளோதான், போட்டுட்டு ஒரு புள்ளி. ஐ. சின்னதாக கோடு வரைக்கும் ஒரு நேர்கோடு ஒரு புள்ளி வச்சோன்னா ஐ. சின்னதாக ஒரு நேர்கோடு புள்ளி ஐ. உங்களுக்கு எத்தனை எழுத முடியுமோ அத்தனை எழுதிக்கோங்க. சின்னதாக ஒரு நேர்கோடு, இது உயரம் அதிகமாக இருக்கக்கூடாது ஐக்கு. நம்ம எழுதியிருக்கிறது இ எஃப் ஜி ஹெச் ஐ. அடுத்து நாம் எழுத போகிறது ஜே. இப்போது நாம் இந்த ஐ எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல பாதிலே வச்சுட்டு நேராக கோட்டுக்கு கீழே வர மாதிரி ஒரு நேர்கோடு வளைஞ்சி லேசாக வளைச்சிட்டு புள்ளி வச்சோம் அப்படின்னா ஜே. குட்டியாக தான் இருக்கணும். பாதியில் வச்சுட்டு கோட்டுக்கும் கீழே வரைக்கும் ஒரு நேர்கோடு வரைஞ்சி லேசாக வளைச்சி விட்டோன்னா ஜே. ஒரு நேர்கோடு கோட்டுக்கும் கீழே வரணும், கீழே வளைச்சி விடணும், ஜே. இந்த இடத்துல வளையுதுங்கிறதுனால இடையிலே வளைக்க தேவையில்லை. பாதியில் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு லேசாக இங்கே வளைச்சோன்னா ஜே. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நேர்கோடு இப்படி வளைச்சோன்னா ஜே. சொல்லிகிட்டே எழுதுங்க. உங்களுக்கு எத்தனை எழுத முடியுமோ அத்தனை எழுதுங்க. எழுதியாச்சு. ஐக்கு அப்புறம் ஜே எழுதியாச்சு. அடுத்து நம்ம எழுத போகிறது கே. கேவுக்கு மேலேருந்து கீழே ஒரு கோடு போடுறோம். இந்த நேர்கோடு போட்டுவிட்டு கையை எடுத்துடும். அதுக்கப்புறம் இந்த கோட்டிலே பாதி இருக்கு இல்லையா, இந்த பாதியிலேருந்து இப்படி இங்கே வச்சு கோட்டுக்கு போயிட்டு இப்படி வந்துடணும். கே நேர்கோடு, அதில் பாதியில் கையை வச்சு இப்படி போட்டோன்னா ஸ்மால் லெட்டர் கே. இப்போ இந்த கே போடுறதுக்கு மேலேருந்து கையை வச்சோன்னா அது கேபிட்டல் லெட்டர் ஆகிடும். அதனால தான் பாதியில் வச்சுட்டு இங்கேயும் தொடணும், இந்த கோட்டையும் தொடணும். ரொம்ப உயரமாகவும் இருந்துடக்கூடாது. நேர்கோடு மேலேருந்து தான் கீழே வந்து சைடுக்கு இந்த சாய்வு கோடு மாதிரி வந்து அதுக்கப்புறம் இங்கே வரணும். மேலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான கோடு இங்கே வச்சுட்டு சாய்வாக ஒரு கோடு, அப்புறம் இந்த பக்கமாக சாய்வாக ஒரு கோடு. இதுதான் ஸ்மால் லெட்டர் கே. அடுத்து நம்ம எழுத போகிறது எல். இது ரொம்ப ஈஸி தான், ஒரே ஒரு நேர்கோடு தான். இப்படி கையை எடுக்கும்போது லேசாக வளைக்கிற மாதிரி இருந்தால் கூட போதும். எல் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு. எல் எல் கொஞ்சம் லேசாக அப்படி வளைக்கலாம். அதுக்காக நிறையா வளைச்சிடக்கூடாது. அதுக்காக தான் ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். எல். அடுத்த எழுத்து எம். இப்போ இந்த பாதியில் வச்சுட்டு சின்னதாக ஒரு நேர்கோடு போட்டு அந்த கோடு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ உயரத்துக்கு மேலே போயிட்டு கீழே வந்துட்டு திரும்பவும் மேலே போயிட்டு கீழே வந்தால் இதுதான் எம். இந்த கோடு அளவுக்கு நம்ம மேலே போகணும். ஆனால் இந்த இடத்துல வளைக்கிறதுனால இந்த இடத்துல லேசாக ஒரு இது தெரியும், அதுதான் எம். சின்னதாக பாதி அளவுக்கு ஒரு நேர்கோடு, இந்த கோடு இருக்கிற அளவுக்கு மேலே உயரமாக போயிட்டு கீழே இந்த கோடு வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் மேலே போயிட்டு கீழே வந்துட்டோன்னா எம். சின்னதாக ஒரு நேர்கோடு, அதுக்கு மேலே போயிட்டு வந்தோன்னா எம். எம். சின்னதாக நேர்கோடு, கோடு இருக்கிற ஹைட்டுக்கு மேலே போயிட்டு இப்படி வந்தோன்னா எம். உங்களுக்கு எத்தனை எழுத முடியுமோ அத்தனை எழுதுங்க. அடுத்து நம்ம எழுத போகிறது என். இதே தான், பாதி வரைக்கும் வச்சுட்டு கீழே வந்துட்டு கோடு வரைக்கும் போயிட்டு இப்படி வளைச்சிட்டோன்னா என். வளைக்கும் பொழுது லேசாக ஒருத்தர் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி தெரியணும். வந்துட்டு இப்படி, அப்போ தான் நம்ம மேலேருந்து கீழே வந்தோங்கிறதுக்கு அடையாளம். அது வந்துட்டு இப்படி என். ஒரே ஒரு வளைவு வளைச்சோன்னா என், ரெண்டு வளைவு வளைச்சோன்னா எம். இப்போ நம்ம எழுதியிருக்கிறது ஜே கே எல் எம் என். எம்ங்கிறது ஃபஸ்ட்டு வருது, அதுக்கு ரெண்டு வளைவு வளைச்சிட்றோம், எண்ணுக்கு ஒரு வளைவு வளைச்சிட்றோம். இதில் பார்த்திங்கன்னா ஹெச் அப்படிங்கிறது நீளமாக ஒரு கோடு போட்டு
அதில் பாதி வரைக்கும் போயிட்டு வளைச்சிட்டோன்னா ஹெச். இங்கே உயரமாக இந்த கோடு நீட்டாக தெரியணும், அதுதான் ஹெச். அதுவே பாதி வரைக்கும் சின்னதாக ஒரு கோடு போட்டு இந்த கோடு வரைக்கும் மேலே போயிட்டு வளைச்சிட்டோம் அப்படின்னா, லேசாக மட்டும் அதில் நீட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா அது என். இந்த டிஃப்ரென்ஸ் எப்போதுமே தெரியணும். ஹெச்னா இந்த இடத்துல நீளமாக இருக்கணும், என்னன்னா அப்படி இருக்கக்கூடாது. சைஸும் இந்த வளைஞ்சது மட்டும் சின்னதாக இருக்கணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நாம் எழுத போகிற எழுத்து ஓ. இதில் நிறையா பேர் நிறையா மிஸ்டேக் பண்ணுறோம். ஆப்போசிட் சைடில் வரைஞ்சி அது அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சி போட்ட மாதிரி இங்கே நடுவில் கையை வச்சு இடது பக்கமாக அப்படி போய் வந்து இப்படி மூடணும். ஓ சி மாதிரி இடது பக்கமாக போய் இப்படி வந்து மூடணும். ஓ உங்கள் நோட்டில் எத்தனை போட முடியுமோ அத்தனை போட்டுக்கோங்க. கொஞ்சம் இடம் விட்டு விட்டு போடுங்க. ஓ. ஓகே, அடுத்தது நம்ம எழுத போகிறது பி. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே நான் கோடு விடாமலே எழுதுகிறேன். இங்கே நடுவில் வச்சு கோட்டுக்கும் கீழே வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். கோட்டுக்கும் கீழே வர மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு கையை எடுத்துட்டு இப்படி ஒரு வளைவு வளைக்கணும். இதுதான் பி. இந்த கோடு அளவுக்கு தான் வளைக்கிறோம் லேசாக, ஆனால் அங்கே சின்ன கோடு தெரியணும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு, கையை எடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி பி. கையை எடுத்து தான் போடணும். ஸ்ட்ரெயிட்டாக நல்லா கோட்டை வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி போட்டுட்டு இப்படி பி. ஸ்ட்ரெயிட் கோடு, கையை எடுத்துட்டு மேலே ஒரு வளைவு. இது லெட்டர் பி. பி சொல்லிகிட்டே எழுதுங்க. உங்களுக்கு எத்தனை எழுத முடியுதோ அத்தனை எழுதுங்க. அடுத்தது நாம் எழுத போகிறது கியூ. இதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சி போட்டிருப்போம் இல்லைங்களா, அதே போல் சி போட்டு ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துட்டு இப்படி லேசாக அப்படி கையை எடுக்கும்பொழுது இப்படி நவுற மாதிரி இருந்தால் கூட போதும். அதுக்காக இதை ரொம்ப தூரம் மேலே இழுத்து விட வேண்டாம். சி மாதிரி போட்டு ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து இப்படி சி மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். இப்படி ரொம்ப தூரம் இழுத்து விட வேண்டாம். கியூ சொல்லிகிட்டே எழுதுங்க. கியூ கியூ. அடுத்தது நம்ம எழுத போகிற எழுத்து ஆர். ரொம்ப சிம்பிள் தான். இது வளைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது நிறைய கன்ஃபியூஷன் வருது, அதனால் நான் அப்படி சொல்லித்தரேன். சின்னதாக பாதி அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறீங்க, அதில் பாதி அளவுக்கு போயிட்டு இப்படி விலகிடுறீங்க, அதுதான் ஆர். சின்னதாக ஒரு நேர்கோடு, அதில் பாதி வரைக்கும் போயிட்டு இப்படி விளக்கிட்டா ஆர். சின்னதாக ஒரு நேர்கோடு, இல்லை பாதி வரைக்கும் போயிட்டு இப்படி விலகணுன்னா ஆர். இடம் விட்டு விட்டு உங்கள் நோட்டில் எத்தனை எழுத முடியுதோ அத்தனை எழுதுங்க. ஆர், அவ்வளோதான். அடுத்தது நம்ம எழுத போகிறது எஸ். எஸ்ஸுங்கிறதுனால நம்ம அது பெருசாக தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை, சின்னதாக வளைச்சி போட்டாலே போதும். இப்படி வச்சு பாதியில் தான் வைக்கணும். சி மாதிரி பக்கத்துலேயே வளைச்சி ஆப்போசிட்டில் ஒரு சி மாதிரி வளைச்சோன்னா எஸ். சின்னதாக தான் போடணும், பாதி தான் இருக்கணும். இந்த கோட்டில் பாதி தான் இருக்கணும். மேலே சின்னதாக சி மாதிரி வளைச்சி அப்படியே ஆப்போசிட்டில் கொண்டு போயிட்டோன்னா எஸ். போட்டு பாருங்கள். எஸ். வளைஞ்சிருக்கிறதுனால இது கஷ்டம்லாம் நினைக்க வேண்டாம், அவ்வளோதான். நம்ம எழுதியிருக்கிறது ஓ பி கியூ ஆர் எஸ். அடுத்து நம்ம எழுத போகிறது டி. இதுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வேணால் லேசாக அப்படி வளைச்சி விடலாம். இடையில ஒரு கோடு, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு நேராக லேசாக அப்படி வளைச்சிட்டு நடுவில் ஒரு கோடு. இது கொஞ்சம் நடுவில் போடாமல் கொஞ்சம் மேலே தூக்கி இருக்கணும். டி. 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 ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனு இப்படி வளைச்சிட்டு மேலே ஒரு கோடு. டி. அடுத்தது நம்ம எழுத போகிறது யூ. நடுவில் வச்சுட்டு கீழே வந்து மேலே போய் கீழே வந்துடணும், அவ்வளோதான்.
இது ஏற்கனவே இந்த கர்வ் போடுறது எழுதி பார்த்தோம். மேலே வச்சுட்டு கீழே வந்து மேலே போயிட்டு கீழே வந்துடணும். மேலே போயிட்டு கீழே வந்துடணும். யூ நம்ம எழுதியிருக்கிறது STU QRSTU. இதுக்கடுத்து நம்ம எழுத போகிறது V. பக்கத்தில் எழுதிடலாம். நம்ம சாய்வு கோடு எழுதணும் இல்லைங்களா? ஸோ இடது பக்கத்தில் இருந்து கீழே ஒரு சாய்வு கோடு, அடுத்தது கீழே இருந்து மேலே ஒரு சாய்வு கோடு V. இந்த பக்கத்துலேருந்து இங்கே சாய்வு கோடு இப்படி, ஆனால் பாதி தான் இருக்கணும். V V V. உங்கள் நோட்டில் எத்தனை எழுத முடியுதோ அத்தனை எழுதுங்க. U V. அடுத்தது W. அதே போல் மேலே வச்சுட்டு கீழே வரீங்க. இந்த பக்கமாக ஒரு சாய்வு கோடு, திரும்பவும் கையை எடுக்காமலே இந்த பக்கம் ஒரு சாய்வு கோடு, அடுத்தது மேல் நோக்கி ஒரு சாய்வு கோடு. இது W. லேசாக சாஞ்சி இருக்கணும். W பாதி அளவு தான் இருக்கணும். W ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் ரெண்டும் ஒன்றா இருக்குங்கிறதுனால இது பெருசாக எழுதிடக்கூடாது. சாய்வாக இங்கேருந்து இங்கே போகிறோம், இங்கே வரோம், இங்கே எழுதுகிறோம். W. அடுத்தது எக்ஸ். இப்போ சி போடுற மாதிரி ஆப்போசிட்டில் இப்படி ஒரு வளைவும் இப்படி ஒரு வளைவும் போட்டோன்னா எக்ஸ். ஸ்மால் லெட்டரில் இப்படி தான் போடணும் எக்ஸ். இப்போ இது எல்லாருமே மறந்தாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ். ஆப்போசிட்டில் ஒன்று, இப்படி ஒன்று. உங்கள் நோட்டில் எத்தனை போட முடியுமோ போட்டு பாருங்கள். அடுத்தது இந்த ஒய் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல விரும்புவது என்னென்னா, கேபிட்டல் லெட்டருக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம எப்படி இங்கே யூ போட்டோமோ அதே போல் இப்படி வளைச்சிட்டு மேலே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து இப்படி வளைக்கணும். இதுதான் ஸ்மால் லெட்டர் ஒய். மேலே போய் ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரணும். நடுவில் வைக்கிறீங்க, வளைக்கிறீங்க, மேலே போகிறீங்க, ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து வளைக்கிறீங்க. ஒய். ஒய் ஒய். எத்தனை எழுத முடியுமோ அத்தனை எழுதுங்க. அடுத்தது லாஸ்ட் லெட்டர் நம்ம எழுத போகிறது ஜி. ரொம்ப ஈஸி தான். ஒரு படுக்கை கோடு, அதிலிருந்து மேலேருந்து கீழே ஒரு ஸ்லாண்டிங் லைன், அடுத்து கோட்டு மேலேயே ஒரு படுக்கை கோடு, ஸ்லீப்பிங் லைன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கத்தில் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து இப்படி ஒரு சாய்வாக ஒரு கோடு, அதுக்கப்புறம் இப்படி ஒரு கோடு. ரொம்ப ஈஸி தான். இப்படி வச்சுட்டு சாய்வாக போட்டு இப்படி வந்துடுறது தான். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும். பாதி தான் இருக்கணும். உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி போட்டு பாருங்கள். ஜி. இப்போ நம்ம எழுதியிருக்கிறது யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜி. இதை இப்போ நம்ம ஒரே லைனில் எழுதி பழகலாம். அப்போ தான் மேலே இருக்க லெட்டர்ஸ் கீழே இருக்க லெட்டர்ஸ்லாம் நம்ம வித்தியாசம் தெரிஞ்சு எழுதலாம். ஒரு 2 லைனில் இல்லைன்னா 3 லைனில் எழுதுகிற மாதிரி எழுதலாம். இது பாதி தான் இருக்கணும். ஏ போடுங்க. எல்லோரும் போட்டாச்சா? இங்கே வச்சு இப்படி வளைச்சிட்டு மேலே போயிட்டு கீழே வரணும். ஏ. பிக்கு இதை விட உயரமாக இருக்கணும். நல்லா இடம் விட்டு எழுதுவோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு, கோட்டில் மேலே போயிட்டு இப்படி வரணும். இது பி எழுதுங்க. மேலேருந்து கீழே, அதுக்கப்புறம் அதே நேர்கோட்டில் பாதி வரைக்கும் போயிட்டு இப்படி வளைச்சோன்னா பி. அடுத்தது சி. ரொம்ப ஈஸியாக ஒரு வளைவு இங்கே வச்சுட்டு இப்படி வளைச்சோன்னா சி. எழுதியாச்சா? அடுத்தது இந்த சி போலவே திரும்பவும் போட்டு நேராக மேலே போயிட்டு கீழே வந்துட்டோன்னா டி. அடுத்தது சின்னதாக ஒரு படுக்கை கோடு மாதிரி போட்டு மேலே போயிட்டு இப்படி வளைச்சி வந்தோன்னா இ. இப்படி ஒரு படுக்கை கோடு
மேலே போயிட்டு வளைச்சி வரும். அந்த பாதி அளவுக்கு சின்னதாக தான் இருக்கணும். இ. அடுத்தது எஃப் வந்து இதை விட உயரமாக இருக்கணும். இதுதான் எஃப். லேசாக மேலே வளைச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டோன்னா எஃப். அடுத்தது சி மாதிரி போட்டு மேலே போயிட்டு கீழே வந்தோன்னா ஜி. வளைச்சிட்டு மேலே போயிட்டு கீழே வந்தோன்னா கோட்டுக்கு கீழே வந்திருக்கணும் ஜி. அதை நல்லா பார்த்துக்கோங்க. எழுதியாச்சா? அடுத்தது ஹெச். இதை விட உயரமாக இருக்கணும். நேராக ஒரு கோடு அதில் பாதி வரைக்கும் போயிட்டு இப்படி வளைச்சோன்னா ஹெச். எழுதிட்டிங்களா? ஒரு நேர்கோடு பாதி வரைக்கும் போயிட்டு ஒரு வளைவு வளைச்சோன்னா ஹெச். அடுத்து நம்ம எழுத போகிறது ஐ. சின்னதாக ஒரு கோடு, நேர்கோடு, ஒரு புள்ளி. அடுத்தது ஜே. ஐ எழுதியாச்சா? சின்னதாக ஒரு கோடு போட்டு டாட். அடுத்தது ஜேவுக்கு வந்து நம்ம இந்த ஐ எப்படி எழுதணுமோ அதே போல் பாதியில் வச்சு கோட்டுக்கும் கீழே வரைக்கும் வந்துட்டு லேசாக வளைச்சிட்டு டாட் வச்சோன்னா ஜே. அடுத்தது கே. எல்லாம் நீட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. பாதியில் வச்சு மேலேருந்து கீழே இப்படி ஸ்டாண்டிங் லைன் இப்படி ஒரு சாய்வு கோடு போட்டிங்கன்னா கே வந்துடும். எழுதியாச்சா? அடுத்தது எல். ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்தது எம். சின்னதாக ஒரு கோடு போட்டு கோடு வரைக்கும் 2 வளைவு வளைச்சிட்டோன்னா எம். அடுத்தது என். சின்னதாக ஒரு கோடு போட்டு ஒரே ஒரு வளைவு வளைச்சோன்னா என். போட்டாச்சா? 2 வளைவு வளைச்சா எம், ஒரு வளைவு வளைச்சோன்னா என். இப்போ இங்கேயே இந்த டிஃப்ரென்ஸை பார்த்துடுங்க. ஹெச் அப்படிங்கும்பொழுது நல்லா நீளமாக கோடு போட்டு அதே நேர்கோட்டில் பாதி வரைக்கும் போயிட்டு வளைச்சோன்னா ஹெச். நான் என் அப்படிங்கிறது சின்னதாக ஒரு நேர்கோடு போட்டு அந்த கோடு இருக்கிற அளவுக்கு ஃபுல்லாக போய் வளைச்சிட்டோன்னா அது என். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க. எழுதும் போது எழுத்துக்கள் இது மாதிரி மேலும் கீழே இருக்கணும். அடுத்தது ஓ. பின்பக்கமாக வளைச்சி இப்படி வரணும். ஓ நடுவில் வச்சுட்டு பின்பக்கமாக வளைச்சி ஓ போடுங்க. அடுத்தது பி. நடுவில் வச்சுட்டு கோட்டுக்கும் கீழே வரைக்கும் வர மாதிரி ஒரு நேர்கோடு போட்டுட்டு கையை எடுத்துகிட்டு இப்படி வளைவு வளைங்க. அதுதான் பி. அடுத்து நம்ம எழுத போகிறது கியூ. சி மாதிரி ஒரு வளைவு வளைச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து இப்படி போட்டிங்கன்னா கியூ. ஆருக்கு ஒரு சின்னதாக ஒரு 1 போட்டு பாதி வரைக்கும் போயிட்டு இப்படி எடுத்து விட்ருங்க. அவ்வளோதான் ஆர். எஸ்ஸுக்கு அதே அளவு சின்னதாக தான் இருக்கணும். சி மாதிரி அந்த சின்ன இடத்துலையே ஒரு வளைவு வளைச்சி இப்படி ஆப்போசிட்டில் கொண்டு போயிட்டிங்கன்னா எஸ். அடுத்தது டீக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு லேசாக வளைச்சிட்டு நடுவில் ஒரு கோடு போட்டோன்னா டி. இப்போ யூக்கு நடுவில் வச்சுட்டு கோடு வரைக்கும் வந்து மேலே போயிட்டு கீழே வந்துட்டோன்னா யூ. அதுவே நடுவில் வச்சுட்டு ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு இப்படி ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டோன்னா வி. அதையே 2 தடவை போட்டோன்னா டபிள்யூ. அடுத்தது எக்ஸ், ஒய். ஒய்க்கு யூ மாதிரி இப்படி போயிட்டு இப்படி வந்துட வேண்டியதான். சிக்கு இப்படி போட்டோன்னா முடிஞ்சு போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பி, டி, எஃப், ஹெச், கே, எல், டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்து எழுதிடலாம். மேலே இருக்குது நேர்கோடு ஒரு வளைவு பி. சி மாதிரி ஒரு வளைவு நேரில் மேலே போயிட்டு கீழே வந்துடணும் டி. மேலே ஒரு வளைவு வளைச்சி நேர்கோடு போட்டால் எஃப். நேர்கோடு போட்டு பாதி வரைக்கும் போயிட்டு வந்துட்டோன்னா ஹெச். ஒரு நேர்கோடு போட்டு பாதியில் இப்படி பண்ணணுன்னா ஸ்மால் லெட்டர் கே. ஒரு நேர்கோடு போட்டோன்னா எல். அதே ஒரு நேர்கோடு போட்டு லேசாக மேலே ஒரு கோடு போட்டு விட்டோன்னா டி. இந்த எழுத்துக்கள் நம்ம கேபிட்டல் லெட்டர் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதே அளவுக்கு நல்லா உயரமாக இருக்கணும். அதுவே இந்த ஜி,
ஜே கியூ பி ஒய் இதெல்லாம் கோட்டுக்கும் கீழே வரணும். கட்டாயமாக நீங்கள் சிங்கிள் லைனில் எழுதுறீங்க அப்படின்னா அது கோட்டுக்கும் கீழே தான் வரணும். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் இங்கேயே எழுதிடுறேன். ஜி பார்த்திங்கன்னா சி மாதிரி போட்டு கீழே வந்துடணும். அடுத்து ஜே பார்த்திங்கன்னா அதே மாதிரி இங்கே ஆரம்பித்து கோட்டும் கீழே வந்து டாட். பீனா அதே மாதிரி அதே இடத்துல ஆரம்பித்து கோட்டும் கீழே வந்துட்டு மேலே வளைச்சோன்னா பி. க்யூனா அதே மாதிரி வளைச்சிட்டு கோட்டும் கீழே வந்துச்சுன்னா க்யூ. ஒய்க்கு ஏடி போட்டுரும். அவ்வளோதான். எழுதும் பொழுது இந்த லெட்டர்ஸ்லாம் உயரமாகவும் இந்த லெட்டர்ஸ்லாம் கோட்டுக்கும் கீழேயும் வர மாதிரி தான் எழுதணும். மீதி லெட்டர்ஸ் எல்லாமே இப்போது ஏஆ இருக்கட்டும், சிஇ, ஐ, எம், என்ஓ, ஆர்எஸ், யூவி, டபிள்யூ, எக்ஸ், ஜி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோட்டில் பாதி அளவுக்கு இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் இருக்கணும். கேபிலேட்டர்னால் இங்கேருந்து ஆரம்பிக்குது, இல்லை இந்த லெட்டர்ஸ் இங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா மீதி எழுத்துக்கள்லாம் இப்படி இங்கே பாதியில் தான் ஆரம்பிக்கணும். இந்த வரிசை எழுத்துக்கள் அதே இடத்துல தான் ஆரம்பிக்கும், ஆனால் கோட்டுக்கும் கீழே வரைக்கும் வரணும். அவ்வளோதான் எழுதுறது. இதை ஒரு தடவை வாசிடலாம். ஏ கூடயே சொல்லுங்கள். பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், ஜி. இதை நம்ம வேகமாக படிக்கலாம். இப்போது ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், ஜி. இப்போது இந்த லெட்டர்ஸை எப்படி எழுதுகிற மெத்தடுன்னு கற்றுக்கிட்டிங்களோ அதே மாதிரி ஸ்லோவாக எழுதி பழகுங்க. எப்போ எழுதும்பொழுதும் நம்ம எழுதின அந்த மெத்தடை ஞாபகம் வச்சுக்கிட்டே எழுதுங்க. அதன் பிறகு இது மாதிரி வரிசையாக எழுதினதை வச்சு மீண்டும் மீண்டும் வரிசையாக சொல்கிறதுக்கு பழகுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Thank you all for watching this video.